ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டாப்பு சுடிதார் வந்து நெக்கு டிசைன் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கழுத்தகனை வந்து 2.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். நெக்கோட நீளம் வந்து ஒரு 5.5 இன்ச்சு. அதுக்கப்புறமா அதை விட நம்ம வந்து ஒரு 3.5 இன்ச்சு நம்ம கூடுதல் எடுத்துக்கலாம். கூடுதல் எடுத்து இந்த மாதிரி எடுத்து மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் வச்சுட்டு நம்ம மேலே 2 இன்ச்சு நம்ம 2.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதுலேருந்து கீழே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க வே ஷேப்பில். போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம வந்து சரித்து கட் பண்ணோம் பாருங்கள். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் வந்து இந்த மாதிரி க்ராஸாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நெக்கை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ண பாருங்கள், அதையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கட் பண்ண பாருங்கள், அதில் எல்லாம் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்படி இந்த பார்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்டர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ நம்ம அந்த வி ஷேப்பில் கட் பண்ண பாருங்கள், அதில் வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு இந்த இடத்துல பாருங்கள், நான் இப்போ மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை. அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி அந்த நம்ம அந்த நிப்பாட்டின பாருங்கள், அதே அளவுக்கு வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி நம்ம விட்டோம் பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பி அந்த கீழே வர இடத்த இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே கீழே வந்து நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு பின் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துக்கோங்க. பின் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பிட்டு மேலே பார்டர் இந்த எண்டு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம தையல் போட்டுக்கலாம். கீழே கரெக்டாக ஒரு அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2 ஒரு அளவாக இருந்தால் இருக்கே மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் தையல் போட்டுக்கலாம். அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கொயர் மாதிரி வருவாருங்க, அந்த இடத்துல ஊசியை குத்தி நிறுத்திட்டு அதுக்கப்புறமா துணியை இந்த மாதிரி திருப்பி நம்ம தையலை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டுட்டோம். தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அயன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம நெக்கு நீளம் வந்து எவ்வளோ வச்சுருக்கோன்னு நம்ம டேப் வச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 பக்கத்துலேயும் நான் வந்து 5.5 இன்ச்சு நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நம்ம அதே அளவு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு நான் வந்து டாப் எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் நான் துணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த துணியை வந்து அதுக்கு கீழே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கிறதுக்கு கீழே எவ்வளவு நமக்கு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த துணியை வந்து நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
நாங்கள் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது ஸ்டிச்சிங் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் ப்ளவுஸு மட்டும் ஸ்டிச் பண்ணனால கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா துணியில் எப்படி கட் பண்ணணும், நம்ம உடம்புல எப்படி நம்ம அளவு எடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தோம்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா தைக்க தெரியும், ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் வருது, அந்த மாதிரி இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை வந்து பின் போட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். பின் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 2 பக்கமும் ஒரே அளவாக இருந்ததுன்னா நம்ம இப்போ வந்து அதில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.